டே 7 ஆஃப் ஃபேட்டோ பாடி பில்டிங் ஷோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, நம்மளுக்கு ஓய்வு நாள் தான். ஒர்க் அவுட்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் ஜிம்மு பார்த்தீங்கன்னா நமக்கு லீவு தான். அதனால் பொறுமையாக தூங்கி எழுந்துச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். என்னடா ஒர்க் அவுட் எதுவும் இல்லைன்ட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட்டுக்கு மட்டும்தான் லீவு, மற்றபடி கார்டியோ செஷன் எல்லாமே பண்ணணும். அப்புறம் ஜிம்முக்கு வந்ததும் ஆப்பிள் யூனிகர் குடிச்சு முடிச்சுட்டு 1 ஹவர் கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். எல்லாரும் என்கிட்ட ஏன்டா டெய்லியும் ஒரே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கிற, ஜிம் போகிற, சாப்பிட்ற, வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஒரே ரொட்டீன் தான். அந்த ரொட்டீனை நம்ம திரும்ப திரும்ப டெய்லியும் பண்ணுறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நாமளே அதை வெறுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி எவன் ஒருத்தன் கன்சிஸ்டன்ஸாக எஃபர்ட்ஸ் போடுறானோ அவனை மட்டும்தான் இந்த பாடி பில்டிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். அப்புறம் அந்த நான் ப்ளாக் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே, ஒரு பாடி பில்டர் ஒரு காம்படிஷனுக்கு ரெடியாக வரானா அவனோட டெய்லி ரொட்டீன் என்னது, அவன் டெய்லி என்ன சாப்பிட்றான், எப்படி ட்ரெயின் பண்ணுறான், ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கோசரம் தான் இந்த vlog-ஐ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ஆர் உங்கள் ஃபேமிலிலேயோ யாராச்சும் பாடி பில்டிங் மேலே ஆசைப்பட்டு பாடி பில்டிங் ரெடி ஆகிறானா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அவன் போக்கில் விட்டுருங்க. அவனுக்கான பாதையை அவனே கண்டுபிடிச்சி அவன் நினச்சதை அவன் அச்சீவ் பண்ணிடுவான். அப்புறம் 1 ஹவர் கார்டியோ பண்ணி முடிச்சதும் 1 ஸ்கூப் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு குளியில் போட்டுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஓல் எக் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி சண்டே ஃப்ரீயாக தானே இருப்போன்ட்டு அடுத்த 3 நாளைக்கு தேவையான ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட செகண்ட் மீல் சேம் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஓல் எக். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேனா நம்மளுக்கு ரைஸு ஆர் சீட் மீலோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். இன்னும் காம்படிஷனுக்கு 20 நாள் இருக்கிறதுனால வாத்தியார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், 0 காஸ்ட்லேயரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு என்னோட அடுத்தடுத்த மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் என்னோட தேர்ட் மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் குக்கும்பர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சதும் என்னோட அடுத்து இருக்க 3 மீலை கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை அமோகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.